தவறியர் குலத்தில் நூற்றாண்டுக்கு மேல் பயணித்தவர் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையின் மேலான தலைவர் பேராசிரியர் வி. அரசு ஐயா அவர்களே வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். வீரமணி 100 ஆண்டு வாழக்கூடிய எல்லா உடல் நலமும், அதற்கான அந்த மனத்தெம்பும், தான் இவ்வளவு காலமாக வாழ்ந்ததின் மூலமாக கிடைத்த அந்த பலமும் உடையவர். ஆகையினால அவருடைய 100ஆண்டு விழா நடக்கிற பொழுது இந்த அரங்கில் அது மீண்டும் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வீரமணி அவர்கள் 80 வயது என்று சொன்னார். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் பாதி ஆண்டுகள் அவரை பற்றி தொடர்பில் இருந்த ஒரு அரிய வாய்ப்பு பெற்றவன் தான். அந்த வகையில் வீரமணி இந்த 40 ஆண்டுகளில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் மூலமாக அவர் செய்த சாதனைகள் அல்லது இந்த சமூகத்திற்கு அவர் செய்த பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பாக நான் கருதுகிறேன். இந்த அரங்கு ரொம்ப வீரமணிக்கு நெருக்கமான அரங்கு, எனக்கும் ஒரு நெருக்கமான அரங்கு. ஏறக்குறைய ஒரு 25-30 ஆண்டுகள் இந்த நாற்காலிகளிலும் இந்த மேடையிலும் நாங்கள் உட்கார்ந்து பார்த்தவர்கள். இந்த அரங்கில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியானாலும் முதல் வரிசையில் மணிகண்டன் சொன்னதை போல நம்முடைய மறைந்து போன பெரியவர் மாசு சம்பந்தன் அவர்களும் பக்கத்தில் வீரமணியும் இருப்பார்கள். அது தொடர்ச்சியாக நான் ஒரு 30 ஆண்டுகளாக கண்ட காட்சி. இந்த தொடரில் 1985ஆம் ஆண்டில் நான் இந்த நிறுவனத்தில் ஆசிரியராக சேர்ந்த காலம் தொடங்கி அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா காலங்களிலும் ஏறக்குறைய 98 2014 வரையான இந்த 15-16 ஆண்டுகளிலும் இங்கு நடந்த பல நிகழ்ச்சிகளில் வீரமணி அவர்களுடைய பங்களிப்பு எத்தகையது என்பதை மட்டும் நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். அதில் பல விஷயங்கள் இருந்தாலும் சிங்காரவேலர் பற்றிய அவருடைய பங்களிப்பு எவ்வளவு பெரிய சாதனையாக அது கட்டமைக்கப்பட்டு சிங்காரவேலரை உலகம் எப்படி அறிந்து கொண்டது, அதற்கு வீரமணி என்கிற ஒரு மனிதர் என்ன பங்களிப்பு செய்தார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வது எனக்கு விருப்பமான ஒன்றாகவும், எனக்கு மிக அது பற்றிய விரிவான தகவல்கள் தெரியும் என்பதனால் நான் அந்த துறை குறித்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 149வது ஆண்டு சிங்காரவேலருடைய விழாவை அவர் வடசென்னையில் அந்த அன்னை கலை இலக்கிய மன்றத்தில் நடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் சிங்காரவேலர் பிறந்த நாள், நினைவு நாள் இவை தவறாமல் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு வழக்கம் என்பது அந்த வடசென்னையில் தொடர்ச்சியாக இருந்தது. அந்த கூட்டம் ஒன்றில் 149வது கூட்டம் ஒன்றில் நான் பேசப் போயிருந்தேன். வீரமணி அவர்களும் தோழர் கலியபெருமாள் அவர்களும் தோழர் செல்லாராம் அவர்களும் இந்த 3 பேரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பார்கள். அவர்களுடைய அழைப்பின் பேரிலே நான் அங்கே பேச போன பொழுது நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன். இந்த ஆண்டு 149, அடுத்த ஆண்டு சிங்காரவேலருக்கு 150. இந்த 150இல் நீங்களே சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையில் அவர் பெயரில் ஒரு அறக்கட்டளையை நிறுவக்கூடாது என்று ஒரு யோசனையை சொன்னேன். அது ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கும், நீங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று நான் பேசிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் அதை மிகுந்த நினைவாக வைத்துக்கொண்டு அடுத்த ஆண்டு இந்த சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையில் சிங்காரவேலர் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி, அந்த உருவாக்கினது முக்கியமில்லை, அந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அதன் மூலமாக நடந்த நிகழ்வுகளின் மூலமாக சிங்காரவேலர் என்ற ஒரு மனிதர் எப்படி அறியப்பட்டிருக்கிறார் என்பது
வீரமணியின் சாதனை என்று நான் கருதுகிறேன். சிங்காரவேலர் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். 1920 முதல் மறைந்து போகிற 1946 வரை ஏறக்குறைய ஒரு 20, 30, 16, 45, 46 ஆண்டுகள் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி வளர்ப்பதில், அதில் செயல்படுவதில், பெரியாரோடு இணைந்து செயல்படுவதில் எல்லாவற்றிலும் முதன்மையான த ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் இன் சவுத் இந்தியா என்று இந்த CS சுப்பிரமணியமும் முருகேசன் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களும் ஆங்கிலத்திலும் பின்னர் தமிழிலும் எழுதிய அந்த புத்தகம் வாசித்தால் சிங்காரவேலர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த சிங்காரவேலர் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாவதற்கு அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கட்டுவதற்கு முதன்மையான ஒரு மனிதர் என்பது வரலாற்றில் பதிந்து போன எழுதப்பட்ட ஒரு வரலாறு. அந்த 1920 தொடங்கி 1940 வரை அவருடைய கடைசி 5 ஆண்டு காலம் அவருடைய இயலாமை போக 42 வரை அவர் செயல்பட்ட அந்த வரலாறு மிக மிக முக்கியமான வரலாறு. இந்த வரலாறை தமிழ் சமூகம் அறிந்திருந்ததா, எல்லோருக்கும் அது தெரியுமா என்று சொன்னால் நிச்சயமாக 1975 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 50வது ஆண்டு நிறைவு என்ற ஒரு பெரும் விழா போல அவர்கள் நடத்திய காலத்தில் அப்பொழுது இந்த CS சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய பெரியவர் இந்த சிங்காரவேலருடைய எழுத்துக்கள், அவருடைய கட்டுரைகள், அந்த மாதிரி பல செயல்களை எல்லாம் தொகுத்து ஒரு 3-4 புத்தகங்களை கொண்டு வந்தார். அவ்வளவுதான். அந்த அவர் 46 இறந்த பிறகு 75 ஆண்டு காலம் வரை சிங்காரவேலர் என்ற ஒரு மனிதர் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. பெரியவர் CS அவர்கள் அவருடைய கட்டுரைகள் இவற்றையெல்லாம் சிலவற்றை தொகுத்து கொண்டு வருவதன் மூலமாக கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி மீது ஈடுபாடு உடையவர்கள் சில தகவல்கள் அறிதல்கள் உண்டாயிற்று. ஆனால் இந்த சிங்காரவேலருடைய இந்த 150வது நினைவு காலம் வந்த பொழுது வீரமணி அவர்கள் இந்த துறையில் உருவாக்கிய இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு என்பதன் மூலமாக இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்த அமைப்புகளில் இருந்த பெரும் தலைவர்கள் ஏறக்குறைய அனைவரும் அந்த அறக்கட்டளை சொற்பொழிவை இந்த மேடையில் இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்திய அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் என்று பெரிதும் மதிக்கப்படுகிற எல்லா மனிதர்களும் சிங்காரவேலரை பற்றி பேசுவதற்கான ஒரு மேடையை, இந்த மேடையை உருவாக்கி தந்தவர் வீரமணி என்பதுதான் அவர் மீது எனக்குள்ள மிகப்பெரிய ஈடுபாடு. அதை ரொம்ப இயல்பாக செய்தார். அப்படி வந்த ஒவ்வொரு பேச்சும் பல நூல்களாக உருப்பெற்றது. மாணவர்கள் மத்தியிலே சிங்காரவேலர் என்ற ஒரு நபரை பற்றியான மிக இயல்பான பதிவு வந்தது. இந்த சிங்காரவேலர் சொற்பொழிவு நாங்கள் உருவாக்கியதன் பின்புலத்தில் அதன் விளைவாக என்னென்ன நடந்தது என்று சொன்னால், ஜீவாவின் 100 வருகிற பொழுது NCBH நிறுவனத்துக்காரர்களை ஏன் நீங்கள் ஜீவா பேரில் ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவை செய்யக்கூடாது என்று கேட்டவுடன், ஐயா நலக்கண்ணு உன்னுடைய ஆலோசனையின் பேரில் அவர்கள் ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவை இங்கே உருவாக்கினார். அதை போல இங்கு அந்த அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்த வந்த ஆசிரியர் வீரமணி அவர்களிடம், இங்கு ஜீவா அறக்கட்டளை இருக்கிறது, சிங்காரவேலர் அறக்கட்டளை இருக்கிறது, நீங்கள் ஏன் தந்தை பெரியார் குறித்து ஒரு அறக்கட்டளை நிறுவக்கூடாது என்று நாங்கள் சொன்ன பொழுது அந்த மேடையிலேயே அறிவித்து, அவர் ரொம்ப பணங்கூட்டில் ரொம்ப கராரான ஆளாக இருப்பார்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் கவலைப்படாமல் 1 லட்சம் ரூபாயை அப்போது அறிவித்தார். அப்போ இந்த அரங்கில், இந்த 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 வளாகத்தில் ஜீவா பற்றியும் பெரியார் பற்றியும் சிங்காரவேலர் பற்றியும் விரிவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், அதற்கு முன்னோடியான திட்டம் சிங்காரவேலரை பற்றி வீரமணி அவர்கள் செய்த செயல்தான். இப்போ இந்த செயலின் மூலமாக சிங்காரவேலர் என்கிற ஒரு மனிதரை பற்றியான புரிதல், நீங்கள் சிங்காரவேலரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1950க்கு முற்பட்ட தமிழ் தலைவர்களில், தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்களில் நான்
3 பேரை மிக முக்கியமான தலைவர்களாக மதிப்பீடு செய்வேன். ஒருவர் வ.உ.சி., இன்னொருவர் சிங்காரவேலர், மூன்றாவதாக ஜீவா. இந்த 3 தலைவர்களும் அவருடைய காலத்தில் ஏறக்குறைய 1900 1900 1950 என்று சொல்லக்கூடிய அந்த அரை நூற்றாண்டு காலத்தில் தமிழ் சமூகத்திற்காக அவர்கள் செய்த செயல்கள் என்பவைதான் இன்றைக்கு தமிழர்கள், தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவைகள் எல்லாம் இந்த 50களுக்கு பின் உருவான இடதுசாரி இயக்கங்களாக இருக்கட்டும், திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றிற்கும் கால் கொள்ளிட்டவர்களாக இந்த 3 நபர்கள் தான் இருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமான முதல் இடத்தை எண்ணி பொறுத்தவரை சிங்காரவேலரைத்தான் சொல்வேன் நான். 1917 சோவியத் புரட்சி நடந்த பிறகு அதனுடைய தாக்கம் உலகம் முழுவதும் பல பல வடிவங்களில் ஏற்பட்டாலும் தமிழ் சமூகத்தில் அதனுடைய நேரடி தாக்கத்தினுடைய விளைவாக, குறியீடாக, செயல்பாட்டாளராக இருந்த பெரிய மனிதர் சிங்காரவேலர். அது அவருடைய அந்த எழுத்துக்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கிற பொழுது தெரியும். இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், 25 பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிற பொழுது அந்த சுயமரியாதை இயக்கத்தோடும் தன்னை இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரோடு இணைந்து செயல்பட்ட சிங்காரவேலருடைய செயல்பாடு என்பது இன்றைக்கு தமிழ் சமூக வரலாறு பற்றி எழுதுகிறவர்கள், இன்றைக்கு பெரியாரை பற்றி மிக விரிவாக பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிற இந்த காலங்களில் அவர்கள் 2 பேர் அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று மாணவனாக இருந்து படிக்கிற பொழுது சிங்காரவேலருடைய இடம் என்பது என்னவென்று தெரியும். இப்படி பல 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 பரிமாணங்களில் சிங்காரவேலர் என்ற தமிழ் சமூகத்தின் குறியீட்டை, சிங்காரவேலர் என்னும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் குறியீட்டை, சிங்காரவேலர் என்னும் தென்னிந்திய தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதல் குறியீட்டை கட்டி அமைத்து வளர்த்து எடுப்பதிலே பெரிய அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தோ வேறு அமைப்புகள் சார்ந்தோ செயல்படாத காலங்களில் இந்த வீரமணியும் அதை சார்ந்த நண்பர்களும், கலியபெருமாள் போன்ற தோழர்களும், வேறு பலரும் தொடர்ச்சியாக மேற்கொண்ட பல செயல்கள், கடலூரில் அவருக்கு சிலை, சிபிஎம் கட்சியின் துணையோடு அவர்கள் சிலை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அறக்கட்டளை மூலமாக தொடர்ச்சியாக சொற்பொழிவு நடத்துவதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் சிங்காரவேலருக்கு மலர் தயாரித்து கடையாக அதை வெளியிடுவதாக இருந்தாலும் சரி என்ற இந்த தொடர்ச்சியான பரப்புரை வீரமணி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்ற மரியாதை எனக்கு உண்டு. அதனுடைய உச்ச விளைவாகத்தான் அன்றைக்கு அந்த பெரியவர் CS தொகுத்த அந்த தொகுப்புகளை மீறி இவரும் குணசேகரன் அவர்களும் இணைந்து உருவாக்கிய அந்த 3 தொகுதிகள், சிங்காரவேலர் சிந்தனை களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதிகள், சிங்காரவேலரை பற்றிய ஒரு முழுமையான புரிதலை இந்த 2004 2005 இந்த காலங்கள், அதாவது சிங்காரவேலர் அறக்கட்டளை உருவாக்கம், சிங்காரவேலர் சிலை, சிங்காரவேலருடைய எழுத்துக்கள் தொகுப்பு, இப்படி எல்லாவித பரிமாணங்களையும் ஒருமைப்படுத்தி அந்த மறைந்து, அதாவது விரிவாக தெரியாமல் இருந்த அந்த ஒரு பெரும் தலைவனை, பெரும் அறிஞனை, பெரும் அரசியல்காரனை தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி விரிவுபடுத்துகிற பணியை வீரமணி மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். அதற்காகத்தான் அவரோடு எனக்கு நெருக்கமான உறவு உண்டு. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு இயல்பான மனநிலைமையோடு அவரோடு பேசுவதும், ஒரு இனம் புரியாத ஈடுபாடும் அன்பும் அவரிடம் ஏற்படுவதற்குமான அந்த மிகப்பெரிய சாதனைக்குரிய அந்த மனிதர் 80 ஆண்டுகள் என்பது தொடர்ந்து 100 ஆண்டுகளாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அவர் சொந்தக்காரர். அவரை நாம் கொண்டாட வேண்டும், கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம்.